நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து உயிருக்காக வந்து ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதிரடியா வந்து நம்ம மாயாவும், கதிரும் களத்துல இறங்கியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம தனம் இருக்காங்கல்ல, தனம் வந்து கார்த்திக்கு வந்து ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. ஃபோன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரிங்கு வந்து போய்க்கிட்டே இருக்கு. கார்த்தி வந்து செல்லை வந்து கையிலேயே தான் வச்சிருக்காரு. ஆனால் அதை பார்த்துட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணாமே இருக்காரு. ஃபோன் வந்து நான் அட்டன் பண்ணவே மாட்டேன்டி, ஃபோன் அட்டன் பண்ணிட்டேன்னா நான் நல்லா இருக்கேன், உயிரோடு தான் இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிடும். அதனால் நீ இந்த இடத்துக்கு வரமாட்டேன், உன்னை வர வைக்கிறதுக்காக நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே பேசிகிட்டு இருக்காரு. ஃபோன் கட் ஆனவொடனே தனம் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ, இவர் வேறு வந்து ஃபோன் எடுக்கவே மாட்டேக்காரு, இவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஆல்ரெடி வந்து இந்த கல்யாணம் நின்றதுலேருந்து அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு போய் இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கார்த்தி கையில் வச்சுக்கிட்டு, நீ எத்தனை தடவை வந்து ஃபோன் போட்டாலும் சரி, நான் வந்து ஃபோனை எடுக்கவே மாட்டேன், நீ இங்கே வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டினாங்க. என்ன இந்த மனுஷன் ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பேசாமல் போய் பார்த்துறவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா கதிர் வந்து கதவை திறந்து உள்ளே வராரு. செல்ஃபோனை வந்து தலைவாணி கடியில் ஒழிச்சு வச்சுட்டு கம்முன்னு படுத்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கதிர் வந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வந்து செல்லை நோண்டிக்கிட்டே இருக்காரு. அது அதாவது ஏதோ பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவன் வேறு தூங்க மாட்டேங்கிறானே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து தனம் வந்து கதிரை பார்த்துக்கிட்டே படுத்திருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து கதிருக்கு வந்து அப்படியே தூக்கம் வந்துடுது. அவரும் அந்த இடத்துல வந்து அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கினோடனே தனம் திருப்பி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போய் அங்கிட்டு போய் தனியாக நின்று கால் பண்ணி பார்க்காங்க. கால் பண்ணி பார்த்தா கார்த்தி வந்து எடுக்கவே மாட்டாங்க. நீ வந்து ஆகணும்டி, நீ வர்ற வரைக்கும் வந்து உன்னோட ஃபோனை எடுக்கவே மாட்டேன், நீயே வந்து எப்படி பதறி அடிச்சுட்டு இந்த இடத்துக்கு ஓடி வரேன், நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வில்லத்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. தனம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறது இப்போ, இப்படி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரை பார்க்காங்க. கதிர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. சரி, இவன் தூங்கிட்டு தான் இருக்கான். வீட்டில் வந்து எல்லாருமே இந்த டயத்தில் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. யாருக்கும் தெரியாமல் நம்ம நைஸாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம். வெளியில் போய் கார்த்தியை பார்த்துட்டு நம்ம எல்லோரும் எந்திக்கிறதுக்குள்ளே திருப்பி இங்கே ரிட்டன் வருவோம். அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே நின்றுட்டே வந்து ஃபோன் போட்டுக்கிட்டு இருந்தால் எந்த பிரயோஜனம் கிடையாது, உடனடியாக கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக கட்டிலேருந்து இறங்கி வராங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம கதிர் வந்து உருண்டு பரண்டு படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஐயோ எந்திரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் போய் கம்முன்னு உட்காந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து கதிர் வந்து அசந்து தூங்கிடுறாரு. சரி தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெறும் கதவை திறந்து வெளியில் போகிறாங்க. வீட்டை விட்டு கரெக்டாக வெளியில் போகிறாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம சிவராம் இருக்கார்ல, அவர் வந்து பைக்கில் வந்துடுறாரு. வந்தவொடனே யாரா இந்த பொண்ணு இங்கிட்டிருந்து போய்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி இருந்து பார்க்கும்போது இதை பார்க்கும்போது ஒரு சாயலுக்கு வந்து தனம் மாதிரியே இருக்காளே, ஒருவேளை தனமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஆஃப் பண்ண பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. பைக் வந்து ஸ்டார்ட் ஆகவே இல்லை. இந்த பைக்கு வேறு நேரம் கட்ட நேரத்திலலாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஸ்டாண்டை போட்டு நிப்பாடிட்டு விறுவிறுன்னு இறங்கி அவரும் ரோட்டில் வந்து ஓடி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம தனம் வந்து சீக்கிரமாக போயிட்டு வந்துடணும், யார் எந்திக்கிறதுக்குள்ளே வந்துடணும், நம்ம யாருக்கும் தெரியாமல் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க திடுத்துன்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே பார்த்தா சிவராமும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து என்ன ஃபோனே காணோம், இந்நேரம் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாளே, ஒரு வேளை வந்துக்கிட்டு இருப்பா, கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவர் இருக்கார்ல கதிர் வந்து இங்கிட்டு இங்கிட்டு பிறண்டு படுத்துட்டு அப்படியே அவளுக்கு வந்து இருமல் வந்துடுது. டக்குன்னு முழிச்சு பார்க்காரு. முழிச்சு பார்த்துட்டு பக்கத்தில் வந்து தண்ணி இருக்குது சரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்காரு. பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம தனத்தை வந்து காணோம். என்னடா இவளை காணோம், இங்கே தானே தூங்கிட்டு இருந்தா, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில் மேலே எல்லா இடத்துலையுமே வீடு ஃபுல்லாக அலசி பார்த்துடுறாரு. தனத்தை எந்த இடத்துலையுமே காணோம், எங்கடா போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா மாயா வந்து அவங்க ரூமில் வந்து அந்த செயினை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதாவது தாலி செயின் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. திருப்பி வந்து அவர் வந்து தாலி கட்டினதை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல சீனு வந்து வராங்க. என்ன திருப்பி என் கையில் வந்து தாலி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் ஏன் விருப்பம், நான் எப்படினாலும் இருப்பேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சீனு பக்கத்தில் போகிறாங்க. இங்கே பாரு, யாரும் என் பக்கத்தில் இல்லை, தேவையில்லாமல் என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மெதுவாக பின்னாடியே போகிறாங்க. டக்குன்னு கையை வந்து சீனு பக்கத்தில் நீட்டுறாங்க. இங்கே பாரு, என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் பார்த்தா சீனு பக்கத்தில் அவங்க மொபைல் இருக்குது. அவங்க மொபைல் எடுத்துகிட்டு அவங்களும் படுத்துடுறாங்க. சீனும் பேசாமல் படுத்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா சீனு வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா கதிர் வந்து சென்னை வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காரு மாயா என்ன பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களும் தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கல் எடுத்து மாயா மேலே போடுறாங்க. யாரா நம்ம மேலே இந்த நேரத்தில் கல் எறிகிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்த்தா இங்கிட்டு ஜன்னல் வழியாக கதிர் இருக்காரு. என்ன அப்படின்னு கேட்காங்க. வெளியில் வா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கையிலே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி இரு வாரேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்தோடனே டேய் என்னடா இந்த நேரத்தில் எழுப்பியிருக்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அங்கே வந்து தனத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற,
"தனத்த காணுமா? நீ எங்கெல்லாம் தேடுன? வீடெல்லாம் பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏய் எல்லா இடத்துலயுமே நான் வந்து பார்த்துட்டேன். அவள எங்கேயுமே காணோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "டேய் என்னடா இந்த நேரத்தில இப்படி ஒரு குண்ட தூக்கி போடுற? அவ எங்கடா போயிருப்பா? சரி வாடா பக்கத்தில எங்கேயாவது தேடி பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு 2 பேரும் வீடு முழுக்க தேடி பார்க்காங்க. வீட்ல எங்கேயுமே இல்ல. "என்னடா பண்றது இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஜானகி வேற எந்திரிச்சு வந்துடுறாங்க. வந்தவொன்னேயும், "என்ன இவங்க 2 பேரும் தனியா அங்க நின்னு இந்த நேரத்தில என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில வந்துக்கிட்டு, "ஏய் 2 பேரும் என்ன தனியா அங்க நின்னு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. இல்ல சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தூக்கம் வரல." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜானகிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. "ஏய் உண்மைய சொல்லுங்க. என்கிட்டயே மறைக்கிறீங்களா? 2 பேரோட மூஞ்சியுமே சரியில்ல. 2 பேரும் பதிலும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா உண்மைய சொல்லிருங்க." அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம மாயா வந்து சொல்லிடுறாங்க. இல்ல இது தனத்த வந்து காணும் பெரியம்மா." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது தனத்த காணுமா? என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே கதிர் வந்து சொல்றாங்க. "ஆமா தனத்த வந்து காணுத்த. என்ன பண்ணுறதுன்னே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "டேய் என்னடா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்டா. எப்படியாவது வந்து அவள கண்டுபிடிச்சு கூட்டு வாங்கடா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "சரி நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நாங்க போய் கண்டுபிடிச்சு கூட்டு வந்துர்றோம்னு" சொல்லிட்டு 2 பேருமே வந்து பைக்ல ஏறி தேட ஆரம்பிச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம சிவராம் வந்து தனத்த தேடி தனத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. இது தனம் தானா என்னன்னே தெரியலையே! நம்ம பாட்டுல வேற பொண்ணு பின்னாடி போய்க்கிட்டு இருக்கோம்னா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா பின்னாடி இருந்து பார்க்கும்போது தனம் மாரி தான் இருக்கு. எப்படியாவது வந்து யாருன்னு போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போய்க்கிட்டே இருக்காங்க. போற வழியில வந்து ஒரு இடத்துல காடு மாரி இருக்கு. அந்த இடத்துல வந்து தனம் வந்து திரும்பி பார்க்கும்போது சிவராம் பின்னாடி ஓடி வர்றத பார்த்துடுறாங்க. அவங்க டக்குனு போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிடுறாங்க. என்ன இவர் வேற தேடி வராரே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்துகிட்டு மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சு நிற்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயய்யோ! நம்ம வந்து சித்தப்பா கண்ல வந்து படவே கூடாது. பட்டுட்டோம்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சே நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில வந்து தனத்துக்கு கால் பக்கத்தில வந்து ஒரு பாம்பு வருது. பாம்பு வந்து கால்ல ஒரு போடு போட்டுருது. அவங்களுக்கு அந்த பயத்தில வந்து அத சரியா கவனிக்கல. அது பாட்டுல போட்டுட்டு போயிருது. இவங்க வந்து பார்த்துட்டு, "ஐயய்யோ! என்ன ஏதோ ஒண்ணு கடிச்ச மாரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு லேசா தடவி விட்டுட்டு விறுவிறுன்னு வந்து கார்த்தி இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார்த்திக் வந்து அது வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள ஒரு ஊசி மாரி இருக்கு. மயக்க மருந்து குடுத்து, "நான் இன்னைக்கு சாதிக்க வேண்டியத சாதிச்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் வந்து ஊசியில வந்து மருந்து ஏத்திட்டு ரெடியா நிக்காரு. கதவ திறந்து உள்ள வராங்க நம்ம தனம். "ஏய் வந்துட்டியா தனம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க எதுக்குங்க ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல தனம் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாருங்க, நான் வந்து உங்ககிட்ட பேசுறதே தப்பு. எனக்கும் கதிருக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து எங்க குடும்பத்தோட மானம், மரியாதை, எங்க அப்பாவோட கௌரவம் தான் முக்கியம். தேவையில்லாம வந்து என்கிட்ட இனிமே பேசாதீங்க. இதான் நம்ம பேசுறது கடைசியா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "காலையில எதுக்குங்க நீங்க வந்து தற்கொலை பண்ணிக்க போனீங்க? நீங்க தற்கொலை பண்ணிக்க போயி, கடைசியில வந்து அந்த குத்தம் வந்து எங்க அப்பா மேலயும், எங்க அம்மா மேலயும் வந்து விழுந்துற போது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "எனக்கு வாழவே பிடிக்கல. நீ இல்லாம என்னால வாழ முடியாது." அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து தனம் அந்த பக்கம் திரும்புற நேரம் நைஸா ஊசிய போட போறாங்க. டக்குனு பார்த்தா தனம் வந்து திரும்பிடுறாங்க. திருப்பி ஊசி போட போறாங்க. திருப்பி வந்து திரும்பிடுறாங்க. அப்படியே வந்து 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்கிற மாரி காட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஊசிய போட்டுறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அவங்க ஆனா அந்த பாம்பு கடிச்சதுக்கு ஆல்ரெடி வந்து கெரக்கத்துல இருக்கும்போது மயங்கிடுறாங்க. அந்த டயத்துல தான் ஊசிய போட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இவரு வந்து நெனச்சுக்கிறாரு, நம்ம ஊசி போட்டதுனால தான் மயங்கிட்டான்னு சொல்லிட்டு, அவங்கள படுக்க வச்சுட்டு, "இந்த தாலி வந்து என்னைய ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த தாலிய ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும்னு" சொல்லிட்டு தாலிய வந்து நம்ம கார்த்தி வந்து எடுக்க போறாரு. அந்த நேரத்துல வந்து மாசா வந்து மாயாவும், நம்ம கதிரும் வந்து என்ட்ரி குடுக்குற மாரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.